அன்றாட தேவைக்காகத்தான் வாழ்க்கை என்று இல்லாமல் பகவத் சேவைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும். இதைத்தான் பிற்காலத்தில் ராமானுஜன் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறான். இன்னொன்றையும் கவனமாக கேள். அமுது, நீ சில ஆண்டுகள் சிரமத்தை அனுபவித்தது விதி என்றால், உன்மேல் தஞ்சாவிற்கு ஏற்பட்டுள்ள பிணக்கும் மனக்கசப்பும் விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பயன்படுத்தி ராமானுஜன் தன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறான். வரதா, நீ சொல்வது அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே. தஞ்சாவிற்கும் அடியேனுக்கும் ஏற்பட்டிருக்கும் பிணக்கின் மூலம் ராமானுஜனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறாயா? ஆமாம். ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் சேர்கிறது. பல சூழ்நிலையால் பிரிகிறது. சேர்வதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் பிரிவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டிய பல நிகழ்வுகள் ராமானுஜனுக்கு சம்பந்தம் ஏற்படுத்த போகிறது. ராமானுஜன் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய ஒவ்வொரு படியும் நீ தேர்ந்தெடுத்து தந்ததாகத்தான் இருக்க போகிறது. இதை செயல்படுத்துவதில் உனக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள், இடர்பாடுகள் இவை அனைத்தையும் தற்காலிகமாக நீ உன் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள். இது ஒரு பரம ரகசியம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு. அதனால் உனக்கும் தஞ்சாவிற்கும் ஏற்படக்கூடிய மனக்கசப்பை பற்றி நீ எதையும் யோசிக்க வேண்டாம். இதன் மூலமாக ராமானுஜனுக்கு ஏற்பட போகும் ஏற்றத்தை பற்றி மட்டுமே நீ யோசி. அனைத்தும் விதிப்படி நடக்க இருக்கிறது. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அப்படி விதிப்படி நடக்கும் செயல்களின்படி என் பக்தர்களான உங்களுக்கு ஒரு உயர்வை தருவதான, மாற்றத்தை தருவதாக ஒரு பொறுப்பாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நாளைய வரலாறு ராமானுஜனை போற்றி துதிக்கும் போது அதில் உன் ஏற்றமும் போற்றி புகழப்படும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை திருக்கட்சி. அபராஜிதரே, தாங்கள் தேடி கண்டுபிடித்த பிரதானி நடிப்புலக சக்கரவர்த்தி என்றே பட்டம் பெற தகுதியானவர். ஓலை காணவில்லை என்பதை எவ்வளவு பயத்தோடு சொல்வது போல் பாவனை செய்தார் பார்த்தீர்களா? உண்மைதான். எப்படியோ மன்னர் அதை நம்பும்படி செய்துவிட்டார். இனி நாம் என்ன எழுதி கொண்டு போய் தருகிறோமோ அதுதான் நமது ஊர்கள். எது விட்டு போனதோ அதையெல்லாம் சேர்த்து எழுதி கொள்ள வேண்டியதுதான். கூடுதலாக 2 ஊர்களை சேர்த்தால் ஒன்றும் தெரிய போவதில்லை. அப்படியெல்லாம் மிகவும் அதிகமாக சேர்த்து விடாதீர்கள். அதை பற்றி சிறிது சந்தேகம் வந்துவிட்டாலும் முதலுக்கே மோசமாகிவிடும். ஆமாம் ஆமாம், விட்டுப்போன ஊர்களை மட்டும் அங்கங்கே இணைத்து விட்டால் போதுமானது. அதுவே நமக்கு பேரரசனுக்குரிய பெருமையை தந்துவிடும். ஒரு முக்கியமான விஷயம். இப்போது பிரதானி நம்மை சந்திக்க இங்கே வரப்போகிறார். இன்று நமக்கு மேலும் சில ஊர்கள் கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு அவர்தான் காரணம். அதனால் நாம் அவரிடம் பேசியபடி பொற்கிழியை தந்து அனுப்பிய பிறகு அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. பதிலுக்கு பதில் என்ற முறையில் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அவரை விலக்கிவிட வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், இவரை போன்றவர்கள் எப்போது எவர் பக்கம் சாய்வார்கள் என்று சொல்ல முடியாது. சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். நான் சொன்னது நினைவிருக்கட்டும். எக்காரணத்தை கொண்டும் நம் எண்ணங்கள் அவருக்கு தெரியவே கூடாது. நாம் விவாதித்தது நமக்குள் இருக்கட்டும். வாருங்கள் பிரதானியாரே, வாருங்கள். தங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம். எப்போது வருவீர்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடடா, நான் ஒரு பேரரசரிடம் பணிபுரியும் ஒரு பிரதானிதான். என் பொருட்டு சிற்றரசர்களான நீங்களே எழுந்து வந்து வரவேற்க வேண்டுமா? என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? மன்னர் எங்களுக்கு அளித்த ஊர்கள் அல்லாமல் மேலும் சில ஊர்கள் எங்களுக்கு கிடைக்க வழிவகுத்து பேரரசருக்கு சமமாக உயர்த்தப் போகிறவர் அல்லவா தாங்கள்? இப்படி ஒரு அரிய சாதனை செய்த உங்களை
பாராட்ட எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அதிலும் மன்னர் ஓலையை பற்றி கேட்டபோது அது காணவில்லை என்று சொல்ல முடியாமல் தவிப்பவர் போல் மிரட்சியடைந்து நின்றீர்களே, அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. எவ்வளவு அருமையாக மன்னர் நம்பும்படி பொய் சொன்னீர்கள். அது என்ன? அதை எப்படி சொல்வதென்று தயக்கமாக இருக்கிறது. என்ன? ஓலை காணவில்லை என்று பொய் சொல்ல வேண்டும் என்பதுதான் நமது திட்டம். ஆனால் என்ன? உண்மையிலேயே ஓலை காணாமல் போய்விட்டது. அதனால் நான் மன்னர் முன் மிரண்டு நின்றது நடிப்பல்ல, உண்மையான நிலையே அதுதான். என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ஆதித்தரே. மன்னர் முன்னால் தொடங்கிய நடிப்பை எங்கும் தொடர்கிறார் பிரதானியார். நீங்கள் சொன்னபடி செய்ய வந்த நான் உங்களிடமே ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நான் சொல்வது உண்மை. நான் அந்த ஓலையை மறைத்து வைக்கத்தான் நினைத்தேன். ஆனால் அது மறைந்தே போய்விட்டது. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? இதனால் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும் என்பது உமக்கு புரியவில்லையா? என்ன விபரீதம் ஏற்படும்? ஓலை காணாமல் போய்விட வேண்டும் என்றுதானே நாம் நினைத்தோம். உண்மையிலேயே அது அப்படி ஆகிவிட்டது. அதனால் என்ன? எவரிடமாவது அந்த ஓலை அகப்பட்டு விட்டால், அது மன்னர் கைக்கு கிடைத்து நாம் தயாரித்து கொண்டு செல்லும் ஓலை போலி ஓலை என்பது தெரிந்துவிட்டால்? நீங்கள் சொல்வதும் உண்மைதான் அபராஜிதரே. பிரதானியாரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? அந்த ஓலை எங்கள் மூவரின் வாழ்வோடும் பின்னி பிணைந்திருக்கிறதே, அதை போய் தவற விட்டு விட்டேன் என்கிறீர்களே. உண்மையிலேயே காணாமல் போய்விட்டதா, அல்லது அப்படி சொல்லி எங்களை மிரட்டி எங்களிடமிருந்து மேலும் ஏதேனும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தீர்களா? இல்லை இல்லை, நாம் செய்வது தவறான செயல்தான். ஆனாலும் அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். நான் நினைத்திருந்தால் அந்த ஓலை உண்மையிலேயே காணாமல் போய்விட்டது என்பதை உங்களிடமிருந்து மறைத்திருக்கலாம் அல்லவா? அதுவும் சரிதான், நாங்கள் உங்களை நம்புகிறோம். ஆனால் அபராஜிதர் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில்? அந்த ஓலை வேறு யாரிடமாவது கிடைத்து விட்டால் என்ன செய்வது? அதை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த ஓலை எவரிடம் கிடைத்தாலும் அதை என்னிடம் தான் கொண்டு வந்து தருவார்கள். என்னை மீறி அது எங்கும் சென்றுவிட முடியாது. மன்னரின் ஆடை அணிகள், ஆபரணங்கள் வைக்கும் அறையில்தான் ரகசிய ஓலைகளை வைக்கும் பெட்டகத்தையும் யாருக்கும் அடையாளம் தெரியாதபடி மறைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இந்த ஓலையையும் வைக்க வேண்டும் என்றுதான் கொண்டு சென்றேன். ஆனால் என்ன? அந்த நேரத்தில் யாரோ சிலர் வந்ததால் அவர்கள் கண்ணெதிரே அந்த பெட்டகத்தை திறக்கக்கூடாது என்று ஓரிடத்தில் வைத்து விட்டேன். மறுபடியும் அதை எடுத்து வைத்தேனோ இல்லையோ என்பதே எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. இவ்வளவு முக்கியமான ஓலை விஷயத்தில் இப்படியா இருப்பீர்கள்? பிறகு என்ன நடந்தது? இன்று காலை வழக்கம் போல் மன்னரின் ஆடைகளை எடுத்துச் சென்று துவைப்பவர், அணிமணிகளை எடுத்து சென்று அதை சுத்தம் செய்து கொண்டு வந்து வைப்பவர் என ஒவ்வொருவரும் வந்தார்கள். அவரவரிடம் அதை தந்துவிட்டு அந்த அறையை தாளிட்டுக் கொண்டுதான் வந்தேன். நீங்கள் மூவரும் வந்தவுடன் மன்னர் அந்த ஓலையை எடுத்து வரும்படி சொன்னபோது கூட அது அங்கேயே இருக்கிறதா என்று பார்த்து அதனை வேறெங்கேனும் மறைத்து வைத்து விட்டு வர வேண்டும் என்றுதான் சென்றேன். ஆனால் அந்த ஓலை என் கண்ணில் படாமல் எங்கோ மறைந்து விட்டது என்பது அப்போதுதான் தெரிந்தது. எப்படியோ அதனால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உமது பொறுப்பு. அதை பற்றி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் மாற்று ஓலைகளை தயார் செய்து கொண்டு வாருங்கள். நான் அரசருக்கு அருகிலேயே இருந்து அரச முத்திரையோடு அவரது கையொப்பமும் பெற்று தந்து விடுகிறேன். அதன் பிறகு உங்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டு எனக்கு செய்ய வேண்டியதை செய்தால் போதும். நான் வருகிறேன். நில்லுங்கள். நாங்கள் உங்களிடம் அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்லாதவர்களா என்ன? மூல ஓலை உங்களை விட்டு போய்விட்டதே என்ற பதட்டத்தில் தான் அப்படி பேசும்படி ஆகிவிட்டது. ஆனால் தாங்கள் எங்கள் பொருட்டு இவ்வளவு பெரிய ராஜதந்திர செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அதற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விடுவோமா? எப்போது மாமன்னர் எங்களை ஓலையோடு நாளை வர சொல்லி விட்டாரோ அது நிச்சயம் நடந்துவிடும். தாங்களும் உடனிருந்து அதை நடத்தி விடுவீர்கள் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்தாருங்கள், இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் என்ன பேசுவதென்றே எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. நாங்கள் சொன்னபடி நடந்து கொண்டு விட்டோம்.
நீங்கள் நான் சொன்னபடி நிச்சயம் நடத்தி வைப்பேன். நான் வருகிறேன். அபராஜிதரே, அவசரப்பட்டு பிரதானிக்குரிய பங்கை நாம் இப்போதே தந்திருக்க வேண்டுமா? நாளை நம்மை நம்பாமல் மன்னர் முன்னால் அவர் எதுவும் குழப்பிவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான். அதுவும் சரிதான். தஞ்சா, அம்மா, பழைய புடவைகளை வைத்து என்ன அழகு பார்த்து கொண்டிருக்கிறாய்? நாளை தேவகியின் அகத்து கல்யாணத்திற்கு போக வேண்டும், நினைவு இருக்கிறதல்லவா? அதற்கு ஏதாவது ஒரு நல்ல பட்டுப்புடவையாக எடுத்து வைத்துக்கொள். இல்லை அம்மா, நான் செல்வதாக இல்லை. ஏன் தஞ்சா, உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாயா? உடல் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் மனம்தான் ஒப்பவில்லை. பட்டுப்புடவை அணிந்தால் மட்டும் போதுமா? ஆடை மட்டும் இருந்தால் போதாது, அணிகலன்களும் வேண்டுமே. கழுத்திற்கும் கைக்கும் வேறு எடுப்பான அணிகலனோ பொன் ஆபரணங்களோ இல்லாமல் எப்படி ஒரு திருமண வைபவத்திற்கு செல்வது? அங்கு எல்லோரும் உயர்ந்த சேலையுடனும் தங்கம் வைரம் என்று ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள். செல்வந்தர் மகள் கல்யாணமாயிற்றே. நீ சொல்வது சரிதான் தஞ்சா, ஆனால் தேவகி நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவளாயிற்றே. அதனால் போகாமல் இருந்தால் வருத்தப்படுவாளே. போகாமல் இருந்தால் அவள் வருத்தப்படுவாள், போனால் நான் வருத்தப்படுவேன். என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் அம்மா. என்று என் அகத்துக்காரர் பொருள் ஈட்டி வந்து அதில் நான் ஆபரணங்கள் வாங்கி அணிந்து கொள்ள முடிகிறதோ அன்றுதான் இது போன்ற பெரிய இடங்களுக்கு செல்வது என்று தீர்மானித்து விட்டேன். அம்மா, வணக்கம் அம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம். வாருங்கள். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. என் பெயர் தட்சிணாமூர்த்தி. இவள் என் மனைவி சுமதி. எப்படி சொல்வதம்மா, கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த எங்கள் குடும்பத்தையே கரை சேர்த்த மகா புருஷரை பார்க்க நேரடியாக வந்திருக்கிறோம். அவர் இருக்கிறாராம்மா? நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்கள்? வேறு யாரம்மா, ராமானுஜர் அவர்களைத்தான். நீங்கள் யார் என்று இன்னும் சரிவர புலப்படவில்லை. என் மகளுக்கு மறுவாழ்வு கொடுத்த புண்ணியவான் அல்லவா அவர்? ராமானுஜர் தங்கள் மகன் தானே? ஆமாம், ராமானுஜன் என் மகன்தான். என் மகள் வினையால் தவித்துக் கொண்டிருந்தாள். விவரிக்க முடியாத சித்திரவதைக்கு ஆளாயிருந்தாள். அவள் மட்டுமல்ல, நாங்களும் அப்படித்தான். அப்படி தத்தளித்து தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு கரம் கொடுத்து கரை சேர்த்தவர் உங்கள் மகன் தானம்மா. என் மகள் பெயர் அமுதினி. சில ஆண்டுகளாகவே பிரம்மரக்ஷசின் பிடியில் அகப்பட்டு இருந்தாள். அதிலிருந்து விடுவித்தவர்தான் உங்கள் மகன் ராமானுஜர். அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு போகலாம் என்றுதான் நாங்கள் வந்தோம். சுமதி, கொடு. இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. எதுவாக இருந்தாலும் ராமானுஜன் வரட்டும். அகத்தில் அவர் இல்லையா? இப்பொழுது வரும் நேரம்தான். சரி, அதற்கு முன் அவரால் குணமடைந்த என் மகளையும் அழைத்து வந்துள்ளேன். தங்களைப் போன்ற பெரியவர்களின் ஆசி அவளுக்கு நிச்சயம் தேவை. அமுதினி, இவர்கள்தான் ராமானுஜருடைய அம்மா. கால்களில் விழுந்து சேவித்துக் கொள்ளம்மா. உங்கள் ஆசி என்றுமே எனக்கு தேவை.
எழுந்து கொள். என் காலில் ஏனம்மா விழுகிறாய்? அம்மா, உங்கள் காலில் மட்டுமல்ல, ராமானுஜர் சம்பந்தப்பட்ட அனைவர் கால்களிலும் விழ இவள் கடமைப்பட்டிருக்கிறாள் அம்மா. அம்மா, இவர்கள் ராமானுஜனின் பாரியாள், பெயர் தஞ்சமாம்பாள். ராமானுஜரின் மனைவியா? அவர்களையும் சேவித்துக் கொள்ளம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வயதில் மிகவும் சிறியவள். பார்க்க போனால் நாங்கள் எல்லோருமே உங்களை சேவிக்க வேண்டியவர்கள்தான். ஆனால் வயதுதான் தடையாக இருக்கிறது. சரியாக சொன்னாய் சுமதி. அமுதினியை ஆட்டிப்படைத்த பிரம்மரக்ஷஸை சில நாளிகையில் விரட்டியவர் ராமானுஜராயிற்றே. ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டோம். என்னம்மா, கேள்விப்பட்டோம் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள்? அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் கூட செய்ய இயலாத காரியத்தை நிகழ்த்தியவராயிற்றே உங்கள் கணவர். அதை பற்றி நீங்கள் அலட்சியமாக எண்ண வேண்டாம். அருகில் இருப்பவர்கள் அருமை தெரியாது என்று சொல்வார்கள். அதைப்போல்தான் தங்களுடைய பேச்சும் இருக்கிறது. ராமானுஜரை போல ஒருவரை பார்ப்பது அரிதிலும் அரிது. நானும் என் வாழ்நாளில் சந்திக்காத சன்னியாசிகளே இல்லை, தனவான்களும் இல்லை, சித்தர்களும் இல்லை. அவர்கள் எல்லோரிடத்திலும் மாறுபட்டு இருக்கிறார் ராமானுஜர். தயவு செய்து தங்கள் திருப்பாதங்களை என் சிரசின் மீது வையுங்கள். கருணை காட்டுங்கள். அச்சோ, நேரமாகிவிட்டது. என் தோழி செண்பகம் எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். நாளை காலை இங்கிருந்து புறப்படும் போது வீட்டிற்கு வந்து சொல்லிவிட்டு போவீர்கள் அல்லவா? அப்போது பார்த்துக் கொள்ளலாம். வருகிறேன்.